காலையில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பானம் இருக்கு இல்லையா, அது ஏன் வெறும் காஃபி டீயா இருக்கணும்? நம்ம பழகிட்டோம், திரும்ப திரும்ப காஃபி டீ இதை தவிர தெரியாது. சில பேர் இல்ல நான் போன்விட்டா சாப்பிடுறேன், நான் காம்ப்ளான் சாப்பிடுறேன், சிறுசா நான் அதை சாப்பிட்டா பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. காலை பானம்ங்கிறது இனிமேல் ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு புரோட்டோகால்ல இருக்கணும். உங்க குடும்பத்துக்கு ஏற்ற உங்களுக்கான ஒரு பானத்தை, ஒரு மசாலா டீயா இல்லைன்னா காலையில சாப்பிடுற ஒரு கஷாயமா, டீங்கிறது ஒரு கஷாயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. தேநீர் எப்படி வந்துச்சு? நிறைய சீன வைத்தியர்கள் உடம்பு சோர்வா இருந்த கொடுக்கறதுக்காக தயாரிக்கப்பட்டதான் அந்த கஷாயம். தேயிலையை வைத்து கஷாயம் கொடுத்து கொண்டிருந்தாங்க. இங்கிலீஷ்காரன் போனா குடிச்சு பார்த்தா அது உடலுக்கு நல்லா எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுல இருக்கு, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு, அதை நம்ம எடுத்து பயிரிடலாமேன்னு சொல்லி எல்லாம் நம்ம ஊட்டியில் இருக்கக்கூடிய நல்ல சோழ மண்டல காடுகளை எல்லாம் அறுத்து சுற்றுச்சூழல்களை எல்லாம் கெடுத்து முழுக்க முழுக்க டீ கிரீன் கார்பெட்டை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதே தேயிலை மாதிரி நம்ம ஊர்ல 100 மூலிகைகள் எடுக்கலாம், 100 டீ போட முடியும் நம்மளால. நமக்கு அதுக்கான நாலேஜும் இருக்கு, ஆனா அதை நம்ம இழந்துட்டோம். அது யாரும் சொல்லி தரல, நம்ம இழந்துட்டோம். நாம என்ன செய்யணும்னா நம்மளுடைய வீட்டுல இது மாதிரி ஒரு மூலிகை தேநீர்களை தயாரிக்கக்கூடிய அறிவு நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கு போய் பெரிய பெரிய டாக்டரை பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல இப்ப நான் இருமிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இருமல் சளி இருக்கு, எது பெஸ்ட் டீயா இருக்கும்? வீட்டுல ஒரு கரிசலாங்கண்ணி டீ தினம் காலையில ஒரு ஸ்பூன், ஒரு 4 நாளைக்கு இது மாதிரி இருமல் சளி இருந்தா ஒரு ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிடம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு வடிகட்டிட்டு அதுல தேனோ பனங்கள் கண்டோ போட்டு அந்த தேநீரை குடிக்கணும். இருமும் போது சளி வெளியே துப்புறோம் இல்லையா, அந்த துப்புற சளி திக்கா இருந்ததுன்னா காக்கா தூக்கிட்டு போயிருமா. அந்த அளவுக்கு அதுல புரதம் இருக்கு. இருமி வெளியே வர்ற சளி பூரா மியூசின் அப்படிங்கிற புரதம் தான். அதை என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படி காக்கா தின்னுட்டு போறக்கூடிய அந்த அளவுக்கு சளி வெளியே கூடிய ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு கரிசலாங்கண்ணி தைலம்னு சொல்லுவாங்க. கரிசாலைக்கு இன்னொரு வேறு பேர் என்னன்னா தேகராஜன். உடலை வலிமையா வச்சுக்கிறது பேர் தேகராஜன். அதுக்கு ஒரு பாடல் இருக்கு, தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி காகமுனும் சளி தீரும் காணையம்மா. என்ன அர்த்தம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி சாறு ஒரு 100 ml எடுத்துட்டு 100 ml நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சி அந்த தைலத்தை ஒரு ஸ்பூன் போல குடிச்சோம்னா இருமி சளி வெளியே போச்சுன்னா அந்த சளியை வெளியே போற சளியை காக்கா தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சளிக்கு இந்த கரிசலாங்கண்ணி தைலத்தை உள்ள கொடுங்க அப்படிங்கிறான். நம்ம தைலமா காய்ச்ச வேண்டாம், வெறுமனே ஒரு கரிசாலை டீயா தினம் காலையில குடிக்கலாம். இல்ல எனக்கு வீட்டுல நிறைய கேஸ் ட்ரபிள் இருக்கு, நெஞ்ச கறிக்குது, எப்ப பார்த்தாலும் டைஜஷன் சரியா இல்ல, வெறும் சுக்குமல்லி காஃபி எடுக்கலாம். தினம் காலையில ஒரு வாரத்துக்கு 2 நாள் சுக்குமல்லி காஃபி மாதிரி எடுத்துக்கலாம். தலைவலி இருக்கு, ரொம்ப தலைவலி, மைக்ரேன் ஹெட்டேக்குமாங்க, அடிக்கடி மைக்ரேன் ஹெட்டேக் வரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவங்க வெறுமன இஞ்சி தேன், இஞ்சிய மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி தேன்ல போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 2 துண்டு அந்த இஞ்சியை காலையில ஃபர்ஸ்ட் பானமா அதை முதல்ல எடுத்துக்கொள்ளலாம். காய்ச்சல், ரொம்ப ஒரு சளி நிறைய இருந்து சின்ன குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன உடம்பு கணச்சூடு மாதிரி உடம்பெல்லாம் கதகதன்னு இருக்கக்கூடிய தன்மை இருக்கா, அப்போ அவங்களுக்கு தூதுவளை, கண்டங்கத்திரி, அரத்தை, அதிமதுரம் அதை போட்டு ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த பொருட்களை எல்லாம் ரொம்ப ஏதோ கொல்லிமலையில ஏறணும் இல்ல மலையில போய் போனா அவசியம் கிடையாது. எல்லாம் வீடுகள்ல நிலங்கள்ல கிடைக்கக்கூடியது. நம்ம போய் எல்லாத்தையுமே அமேசான்ல ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வருமா நினைக்க கூடாது. நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும். எங்க கரிசலாங்கண்ணி கிடைக்கும், எங்க நெல்லிக்காய் கிடைக்கும், எங்க சுக்குமல்லி கிடைக்கும், எங்க இஞ்சி எல்லாம் வச்சுக்கணும். இதே சக்கரை வியாதி, கண்டிப்பா இந்த இதுலயே ஒரு 25% சக்கரை வியாதி உறுதியா இருக்கும். பெஸ்ட் டீ ஆவாரை டீ. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அந்த ஆவாரம் பூ தினம் காலையில ஒரு 10 பூ இருந்ததுன்னா 10 பூ போட்டு, இல்ல ஆவாரையினுடைய சமூலம்னு சொல்லுவோம். ஆவாரை பூ மட்டும் இல்ல, ஆவாரையுடைய வேர்பட்ட இலை எல்லாமே சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது. அப்ப அந்த ஆவார பொடிய ஒரு டீ மாதிரி போட்டு அதை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யா இலை இன்றைக்கு நிறைய பரவலாக பயன்படுத்திட்டு வரக்கூடியதுல கொய்யா இலையை டீ போட்டு குடிக்கலாம். ரொம்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கிறாங்க, மனப்பதட்டத்தோட இருக்கிறாங்க, ஐபிஎஸ் சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவல் இருக்கு, இந்த மாதிரி நோயாளிகளா அவர்கள் செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா வில்வ இலை ஒரு 5 இலையை அதை டீயா போடாம ஊறல் குடிநீர்பாங்க, 4 வில்வ இலையை போட்டு தண்ணி ஊத்தி வச்சிடுறது, மறுநாள் காலையில அந்த தண்ணியை எடுத்து குடிக்கணும். அது பித்தத்தை தணிக்கக்கூடியது உடல்ல. இப்ப சிவபெருமானுக்கு வில்வ இலை ஏன் போடுறாங்க? சிவபெருமான பித்தத்தினுடைய கூறாதான் நாங்க பார்ப்போம். அவர் ரொம்ப பித்தஹாரிபாங்க, பித்தத்தன்மை நிறைய இருக்கிறனாலதான் அதை தணிக்கணுங்கிறதுக்காக வில்வத்தை பயன்படுத்துவதாக மித்தலாஜிக்கலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல.
அந்த வில்வம் அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா மனப்பதட்டத்தை குறைக்கக்கூடியது. சரியா தூக்கம் வரல, எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்காங்க, சாப்பிட்ட உடனே மோஷன் போகணுங்கிற தன்மை இருக்கு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இல்லைன்னா கிரான்ஸ் டிசீஸ், இப்படி இருக்கிறவங்க எல்லாம் காலையில இந்த வில்வ குடிநீர், அதை மட்டும் வில்வத்தை மட்டும் டீயா போடாம ஒரு தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த தண்ணியை குடித்துக்கணும். சோ நம்மளுடைய காலை பானம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும். அது வெறுமனே எல்லாரும் குடிக்கிற மாதிரி இதுல இஞ்சி இருக்கு, சுக்கு இருக்குன்னு 3 ரோசஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண உடனே 10 ரூபாய் பாக்கெட் வாங்கி அதை மட்டுமே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி ஒரு பானங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளணும்.